சார் இன்னைக்கு நாங்க திண்டுக்கல் விவசாயிகள் குறைதீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க விவசாயிகள் குஜிலிம்பார்ல இந்த திண்டுக்கல்ல மனவேதனையோடு கண்ணில் தண்ணீர் வரல, உள்ளுக்குள்ள தண்ணி வருது. ஏன்னா 2 வருஷமா இந்த குஜிலிம்பாடியில பக்கத்துல இயங்குகிற செட்டிநாடு கல்குவாரி, அந்த கல்குவாரியா மூடணும். அவங்க கொடுத்த அரசாங்கம் கொடுத்த அளவுக்கு மீறி தோண்டி அந்த குஜிலிம்பாடி எல்லா ஏரியாலையும் விவசாயத்திற்கு தண்ணீரே இல்லாம போச்சு. அங்கிருந்து ஒரு 3000 குடும்பங்கள் காலி பண்ணி திருச்சிக்கு போயிட்டாங்க. 37 ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியாம எல்லாரும் அங்க தவிச்சிட்டு இருக்காங்க. குளத்தை பூரா ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த செட்டிநாடு. ஆனா தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, நான் உடனே ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க தமிழக முதல்வரை எதிர்த்து இன்னைக்கு வெளிநடப்பு செய்யல. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியை எதிர்த்து நாங்க வெளிநடப்பு செய்யல. கனிம வளத்துறையை மட்டும் எதிர்த்து நாங்க இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். ஏற்கனவே அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் 1 டயர் ரிவைஸுக்கு மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கல்குவாரி திருடு செய்தவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கணும்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இயக்கத்தில் வாங்கியிருக்காங்க. இங்க இருக்க ஒவ்வொரு விவசாயிகளும் பாருங்க, அங்கிட்டு விவசாயம் பண்ண முடியல. தேனீக்கள் மகர்ந்த சேர்க்க பண்ண முடியல. மாசு கட்டுப்பாடு பயங்கர, குளங்களும் ஆக்கிரமிக்கிறாங்க. கனரகத்தை வாங்குறத வச்சு அதிகமா திருடுறாங்க. ஆனா திருடுறவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அதை தட்டி கேட்கிறீங்க விவசாயிகளுக்கு போலீஸ். அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரும் திண்டுக்கல் மாவட்ட அவங்கள ஆட்சி எதிரி செய்வாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம், எல்லாரும் நம்புறோம். கண்டிப்பா அந்த செட்டிநாடு சிமெண்ட் அந்த மூடி அவரை குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி அந்த கனரக வாகனங்கள் சீஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபைன் போடணும். சுரங்கத்துறை சட்டத்தின்படி 5 ஆண்டு சிறை தண்டனை இந்த செட்டிநாடுக்கு வேணும்னு அப்துல் கலாம் அறிவு அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்றேன். இன்னைக்கு திண்டுக்கல்ல விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு வந்தோம். நாங்க 2 ஆண்டுகளாக கனிம வளத்துறைக்கு இப்படி நடக்குது, கனிம வளத்துறையில இப்படி நடக்குது, நீங்க இது செட்டிநாடு நடக்குது, நீங்க நடவடிக்கை எடுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் சரியான பதில் கொடுக்கறதே கிடையாது, செயல்படுறதே கிடையாது. போன மாசம் மேடம் சொன்னாங்க உங்களுக்கு பதில் வந்துரும் சொன்னாங்க, ஆனா வரவே இல்லை. அதை இன்னைக்கு மேடம் கிட்ட கேட்டு நாங்க இன்னைக்கு கலெக்டர் புறக்கணிக்கல, தமிழக முதல்வர் புறக்கணிக்கல, கனிம வளத்துறை புறக்கணிச்சு வெளியே வந்திருக்கோம். ஏன்னா அவங்க திருடுற வண்டி லாரி யாரும் சீஸ் பண்றது இல்ல. ஆனா போலீஸ்காரங்க எங்க விவசாயிகளை வந்து பிடிக்க வர்றாங்க. பொய்யான புகாரு. சார், நான் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர். என் பேரு ஆபேல் மூர்த்தி.